Problem: the difference between two parallel sides of a trapezium is 4 cm. The perpendicular distance between them is 19 cm. If the area of the trapezium is 475 cm squared, find the lengths of the parallel sides. இப்போ ட்ரெபிசத்தோட டூ parallel sides டிஃபரன்ஸ் வந்து 4 cm கொடுத்துருக்கு. இப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் வந்து 19 cm கொடுத்துருக்கு. ஏரியா ஆஃப் த ட்ரெபிசம் வந்து 475 cm ஸ்கொயர் கொடுத்துருக்கு. இப்போ லென்த் ஆஃப் தி parallel side என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ டூ parallel sides of a trapezium A and B ன்னு எடுத்துக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம். let the two parallel sides of a trapezium be A cm and B cm. இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ parallel sides of a trapezium வந்து 4 cm கொடுத்துருக்கா. இப்போ டூ parallel sides of a trapezium let A and B ன்னு எடுத்துருக்கோமா. அப்போ A minus B is equal to 4 ன்னு எழுதிக்கலாமா. அதை எழுதியிருக்கோம். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசம் ஃபார்முலா என்னதுன்னா 1/2 இன்ட்டு சம் ஆஃப் parallel sides இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இப்போ அதை எழுதியிருக்கோம். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 1/2 இன்ட்டு இப்போ டூ parallel sides of a trapezium வந்து A and B ன்னு எடுத்திருக்கோம். இப்போ சம் ஆஃப் parallel sides அப்படின்னா A plus B ன்னு எழுதுவோமா. அதை எழுதியிருக்கோம். இன்ட்டு A plus B இன்ட்டு இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் வந்து 19 cm கொடுத்துருக்கா. அதான் இன்ட்டு 19 ஈக்குவல் டு இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசம் வந்து 475 cm ஸ்கொயர் கொடுத்துருக்கா. அதான் ஈக்குவல் டு 475. அப்போது A plus B is equal to 475 இன்ட்டு 2 டிவைடட் பை 19 எழுதியிருக்கோம். இப்போ அதை கேன்சல் பண்ணி இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 50. அப்போ A plus B is equal to 50. இப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனே ஆட் பண்ண அப்படின்னா BB கெட் கேன்சல். அப்போ 2A is equal to 50 plus 4 எவ்வளோ 54. அப்போது 254 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 27. அப்போ A is equal to 27. இப்போ ஏவோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 27 minus B is equal to 4. அப்போது B is equal to 27 minus 4. இப்போ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 23. அப்போ B is equal to 23. இப்போ length of the parallel sides வந்து 27 cm and 23 cm. Option A is a correct answer.